ஆக்சுவலாக மிஸ்கின் சார் நம்மளை பற்றி பேசவே இல்லைம்மா, ஜென்ரலாக பேசியிருந்தார். அவர் வந்து அது நிறைய மீடியாஸ்லாம் யார் பாப்புலராக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்மளோட ஓரளவு மக்களுக்கு வந்து முகம் தெரிஞ்சாத முகம் தான். நம்ம பாப்புலர் யாரை கேட்டாலும் தெரியுதுல்ல, குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் முடிய தெரியுது. அவர் ஜென்ரலாக வந்து அவர் படப்பூஜை வேலைலாம் ஜாலியாக பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கு கீழே அசிங்கமாக பேசுனது, ஆபாசமாக பேசுனது, அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம். ஒண்ணும் இல்ல. இப்ப என்னன்னா பிக் பாஸ் நீங்க போறோம்னீங்க. ஏன் கடைசி வரைக்கும் போகல? சார் அது மக்கள் தீர்ப்பு உங்களுக்கு தெரியும். பிக் பாஸ் வந்த புதுசில் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடிய துபாய் போனப்போ கொண்டு நீங்கள் போனால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. மக்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு இல்லை இல்லையா? ஸோ அந்த நேரம் நடக்கல. ஆனால் கலக்க போகுது யாரில் வந்து பார்த்தீங்கன்னா, இவரை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கூப்பிடுங்கன்னு தாம்சன் சாருக்கு தொலைக்காட்சியிலேருந்து ப்ரெஷர் சார் அவரே ஓப்பனாக சொன்னார். என்ன திவாகர், தொலைக்காட்சியிலேருந்து கூப்பிட்டு இவரை கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு வகையில் வாய்ப்பு வந்துக்கிட்டு தானே சார் இருக்குது. மக்கள் முன்னாடி நம்ம முகத்தை காமிச்சிக்கிட்டே தானே இருக்கோம். வாய்ப்பு கொடுத்த வரைக்கும் நம்ம விஜய் டிவி நிறுவனத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஃபேஷன் ஷோ எப்படி இருந்துச்சு? நல்லா கலர்ஃபுல்லா இருந்துச்சா? ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. குழந்தைங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கேட்கல. குழந்தைகள் எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும். மத்தபடி எப்படி இருந்துச்சு? சார் ரொம்ப பிரமாதம். அதான் சார் அதில் நிறைய உழைப்பு இருக்குது, மேக்கப் இருக்கு இல்லையா? அவங்க எல்லாருக்கும் மேக்கப் பண்ணுறதுலேருந்து கோரியோகிராஃப் பண்ணுறதுலேருந்து இதில் நிறைய உழைப்பு இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு டீமே இருக்கு இல்லையா? கோரியோகிராஃபர், மேக்கப் பண்ணுறது, அதுக்கு முன்னாடி டீச்சிங் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு சார்.